எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, பாரம்பரிய திருச்சபைகள் பரிசுத்த ஆவியினுடைய விழாவை கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை நாம் மார்ச் மாதம் 31 கொண்டாடினோம். அதற்கு பிற்பாடு வேத வார்த்தைகளின்படி அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாள் அளவும் அவர் இந்த பூமியிலே உலாவி 500க்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு தரிசனமாகி அநேகருக்கு தம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சமாதானத்தை கூறி ஆசீர்வாதத்தை நாம் வாசிக்கிறோம். 40ஆம் நாளிலே அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார் என்று பார்க்கிறோம். அவர் போவதற்கு முன்பாக சொல்லிவிட்டு போன ஒரு வாக்குத்தத்தம் தான், துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன், தேற்றரவாளரை, ஒரு துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போனார். அவர் வாக்கு கொடுத்தபடியே அவர் பரத்துக்கு ஏறி போன 10ஆம் நாள், அதாவது மொத்தத்தில் உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50ஆவது நாள், அறுவடை பண்டிகை நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எருசலேம் நகரத்தில் மேல்மாடி அறையில் காத்திருந்தவர்கள் மத்தியில் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் பெந்தெகோஸ்தே விழாவாய் கொண்டாடுகிறது. பாரம்பரிய திருச்சபைகள் பரிசுத்த ஆவியினுடைய விழாவை 50ஆம் நாளாக, அறுப்பின் பண்டிகை நாளாக, பெந்தெகோஸ்தே விழாவாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள் 50ஆவது நாளை. ஆவிக்குரிய சபைகள் சொல்லிக் கொடுக்குற பெந்தெகோஸ்தேக்காரர்கள் அது பெந்தெகோஸ்தே விழா என்று சொல்லி ஆவியினுடைய பரிசுத்தாவினுடைய விழாவை கொண்டாடுகிறார்கள் பார்க்கிறோம். ஆவியானவர் இறங்கி வந்த அந்த நிகழ்வு. ஆக தேவன் ஒருவர் தான். அவர் 3 நிலையில் வெளிப்பட்டார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி. எபிரேய மொழியில் அந்த வார்த்தைக்கு நாம் பார்க்கிறப்ப தேவன் என்று சொன்னால் அது பன்மையை குறிக்கிறது. அது 3 அதில் அடங்கியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஒருவர் தான். இதுதான் ட்ரினிட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஒன் காட் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். மூன்றில் ஒன்றானவர் திரியேக தேவன் என்று அழைக்கப்படுகிறார். திரியேக தேவன், ஏக தேவன், த்ரீ என்று சொல்லக்கூடிய 3 வகையிலே வெளிப்பட்டவர். இதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் விசுவாசிக்கிறாங்க. அநேகர் இன்றைக்கு பரிசுத்த ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அவர் தேவனுடைய ஆவியானவர் என்று சொல்லி பார்த்தாலும் பிதாவின், கிறிஸ்துவின், இப்படி என்று அதனுடைய ஆவி என்று சொல்லி அர்த்தத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள் பார்க்கிறோம். அதை ஒரு 3வது ஆளாக ரெகக்னைஸ் பண்ணாத சபைகள் கூட உண்டு. மெசியா மாத்திரம் என்று ஜெப வீடு என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஜீசஸ் அல்வோன்ஸ் என்ற குரூப்பு, யெகோவா விட்னஸ் சொல்லி அழைக்கப்படுகிற குரூப்ஸ், இப்படி குரூப்பாக அநேக கொள்கை குழப்பங்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். ஆனால் சத்திய வேதம் சொல்கிறபடி பிதா தன்னை வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார் ஆவியானவர் மூலமாக. ஆக இந்த காரியங்களை வாசிக்கிற பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 பேரும் ஒரே தேவனை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரே குணம், ஒரே பண்பு, ஒரே வல்லமை, ஒரே செயல்திறன், எல்லாம் ஒன்று தான். ஒன்லி ஒன் காட். அப்போது ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்து நான் வாசிக்கிற போது நல்லா கவனிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவி குறித்து தான் இந்த வர நாட்களில் பேசுகிறேன். ஒருவேளை ஒரு 4-5 எபிசோடுகள் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏஎம்என் டிவியில் பார்க்கிறவர்கள் பாருங்கள், மற்றபடி யூடியூப்பில் பார்க்கிறவர்கள் பாருங்கள். ஆவியானவரை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆவியின் பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள். ஆவியானால் நிரப்பப்படுங்கள். அப்பொழுது நீங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆவியனுடைய கொடைகள், வரங்களை குறித்து கூட பாரம்பரிய திருச்சபைகளுக்கும் ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வேதம் சொல்கிறார் 9 கனிகள் 9 வரங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் 7 கொடைகள் 7 வரங்கள் என்று பார்க்கிறார்கள். இவைகளெல்லாம் வேத வார்த்தையின் அடிப்படையில் எடுக்கிறாங்க. அவங்களும் ஏசையாவில் தான் எடுக்கிறாங்க. 11ஆம் அதிகாரத்தில் இவங்களும் ஏசையாவில் தான் எடுக்கிறாங்க. சரி, வாட் எவர் இட் இஸ், ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் திருவிழாவை 19ஆம் தேதி மே மாதம் 19ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். 50ஆவது நாள் அதுதான். அன்றைக்கு உலகமெங்கும் உள்ள திருச்சபைகள் பரிசுத்த ஆவியானுடைய திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். அவ்வளோதான். தேவன் தான்.
சரி, ஆதியாகம் எடுத்து வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க, சொல்லக்கூடிய வசனங்களை கவனிங்க. உங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை தான் உங்களோட நல்வாரி சொல்லி கொண்டு இருக்கிறோம். சத்தியம் உள்ளே போகிறதா? ஆவியானவர் நிரப்புகிறாரா? ஆவியானுடைய வழி நடத்தலை நாம் உணர்கிறோமா? We must feel the presence and infilling of the Holy Ghost in our life. When we are, anointed by the Spirit, we should be able to do mighty things in the name of mighty God. ஆனால் அது இல்லை என்று சொன்னால், ஒரு பலத்த சூறை காற்று அடிப்பது போல, ஒரு புயல் காற்று அடிப்பது போல, ஒரு வெள்ளம் அடிப்பது போல, இடி முழக்கம் போல, இது நம்மளும் ஜப வாழ்க்கையில் இப்படி வாழ்ந்துட்டு சொந்த வாழ்க்கையில் ஆவியானவரை வெளிப்படுத்தலைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் என்று சொல்லக்கூடிய, ஏலோகியம் என்று சொல்லக்கூடிய மூன்று கடவுளை தான் குறிக்கிறது. தேவன் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் 3 காரியங்களை பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ ஆதியிலே தேவன், திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்தன் வெளிப்படுத்தின தேவன், ஏலோகியம் என்று அழைக்கப்படுகிற தேவன், அந்த வார்த்தை பன்மையை குறிக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். சரி, ஆனால் சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஒருமையிலே முடிகிறது. ஒன்று, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. நல்ல கவனிங்க, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் அங்கே இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர், தேவன் ஆவியானவர், தேவன் ஆவியாக இருக்கிறார். இது ஆண்டவர் இயேசு சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியில் உங்களை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் தான். அப்போ தேவன் வானத்தையும் சிருஷ்டித்தார் அல்லவா? அந்த ஆவியினான தேவன் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். த பிரசன்ஸ் ஆஃப் தி காட் ஆர் லார்ட், தேவன், தட் கேன் பி சீன் ஆன் தி வாட்டர். அதன் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். காற்று அடிக்கிறது, மரம் கிளைகளெல்லாம் அசைகிறது, காற்று எந்த பக்கம் போகிறது என்று பார்க்கிறோம். ஆவியானவருடைய செயல்பாடு அப்படித்தான் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். பைபிளை நல்லா படித்து பார்த்தோன்னா இதெல்லாம் நமக்கு எல்லாமே புரியும் பாருங்கள். ஸோ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். மறுபடியும் தேவன், பிதா குமாரன் பரிசுத்தா என்ற முன்னிலையில் இருக்கிற தேவன், ஒருமைப்பாட்டிலே தேவன், எலோகியம் என்று அழைக்கப்படுகிற தேவன், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அவர் பேசுகிறார், ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இப்போது வார்த்தையானவர் அங்கே இருக்கிறார். ஸோ when the தேவன் வாய் திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்கிறார், வார்த்தை வெளிப்படுகிறது, வார்த்தை செயல்படுகிறது, வெளிச்சம் உண்டாயிற்று. ஸோ அதுதான் கிரியேஷன். முதல் நாள் கிரியேஷனாக தான் வெளிச்சம் உண்டாகும். ஸோ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஒரு வார்த்தை சொல்கிறார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வார்த்தை வெளிப்படுகிறார். ஸோ வார்த்தையானவர் அங்கே இருக்கிறார். தேவ ஆவியின் ஜலத்தின் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கிறார். அவர் தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஸோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, ஆவியானவருடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள. ஆவியானவர் பிரிக்க முடியாது. தேவனிடத்திலிருந்து தேவ ஆவியானவர் பிரித்து எடுக்க முடியாது. அங்கே உள்ளதான் இருக்கிறார். செயல்பாடுகளை நான் பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதான். ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறார். All the three in one, all the three are same, all the three cannot be separated, but they revealed themselves in 3 different forms. அவ்வளோதான். அப்போது வெளிச்சம் உண்டாக கடவுது, வார்த்தை வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையும் வறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. The first 3 verses in the book of Genesis, first chapter we read. ஆதியாகமும் முதல் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களிலே அந்த வாசிக்கிறோம். 3 வசனங்களிலும் தேவனுடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகள் வெளிப்படுகிறது பாருங்கள். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். In the presence of the Holy Spirit only everything was created. With the help of the word of God only things were created. வார்த்தையை சொல்லி 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 தான் சொல்ல உண்டாயிற்று வார்த்தை. இந்த ஆதியாகமும் முதல் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் தேவன் சிருஷ்டித்த காரியங்களை வாசிக்கிற பொழுது ஆவியானவர் அங்கு வருகிறார். முதலாக வேத புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு காரியம் தேவ ஆவியானவர் என்ற தலைப்பிலே வெளிப்படுகிறது. தேவ ஆவியானவர் தான், பிதாவின் ஆவியானவர் தான், கிறிஸ்துவின் ஆவியானவர் தான்,
பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் தேவ ஆவியானவர். பார்த்தீங்களா, தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார். இந்த ஒரு உண்மையை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் போனீங்கன்னா 4 நற்செய்தி நூல்கள், அதில் 4வது நற்செய்தி நூல் தான் யோவான் எழுதின சுவிசேஷம். அதில் முதல் அதிகாரத்தில் தான் நாம் இதை வெளிப்பாடு நன்றாக புரிந்து கொள்ள முடியாது. பாருங்கள், ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியங்கள் இந்த நாட்களில் நீங்கள் கேளுங்க, புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை நீங்கள் விசுவாசியுங்கள், அவரால் நிரப்பப்பட ஒப்புக்கொடுங்கள், அவருடைய வல்லமைக்காக, அவருடைய அபிஷேகத்திற்காக காத்திருங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களை நடத்துவார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த காரியத்தை நல்ல கவனி. இதுலேயும் யோவான் சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, பிதாவாகிய தேவனுடைய வாயில் இருந்தது, வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார்ல, அவரிடத்தில் இருந்தது. அவர் தான் அந்த வார்த்தையை வெளியில் கொண்டு வரார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் தான் தேவன். ஸோ ஆதியில் தேவன் வானத்தையும் சிருஷ்டித்தான்னு சொல்கிற பொழுது தேவனுக்குள்ளே வார்த்தையானவர் இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாக இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனுக்குள்ளே இருந்தது. பாருங்கள், அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். 2வது வசனம், செகண்ட் வேர்டு. 3வது வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, வார்த்தையாலே உண்டாயிற்று, உண்ணானது ஒன்றும் அவராலே அல்லாமல் வேறு யாராலும் உண்டாக்கப்படவே இல்லை. பார்த்தீங்களா, வார்த்தையானவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் சிருஷ்டித்தார், தேவன் வார்த்தையாக இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்று அவராலே என்று உண்டாகவில்லை. அப்போ அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளிகளில் பிரகாசித்தது, இல்லைன்னா அது மேற்கொள்ளவில்லை, அதுதான் வெளிச்சம். He was in the form of light that was revealed when let there be light. When the Lord God said let there be light, what happened? There was light. வெளிச்சம், வார்த்தை, வெளிச்சம். இதைத்தான் யோவான் சுவிசேஷத்தில் நானே உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன், மறுபடியும் ஜனங்களை நோக்க உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன், பின்பு இருளில் நடுவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொல்கிறார். இதே தான் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் சொல்ல, நீங்கள் உலகத்தில் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைவாக இருக்க முடியாது. உங்கள் ஒளி மனுஷர் மேல் ஒளிர கடவுது, பிதாவை நாம் மகிமைப்பட கடவுது, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. அப்போது இந்த ஆதியாகமும் யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் 3 வசனங்கள், ஆதியாகம் முதல் 3 வசனங்கள் வாசிக்கிற பொழுது இந்த கான்செப்ட் ஆஃப் கிரியேஷன், தேவன் சிருஷ்டித்தார், தேவன் சிருஷ்டித்தார், தேவன் வெளிச்சம் உண்டாகிற அந்த வார்த்தை அவரோடு கூட இருந்தார், ஆவியான் ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தார், தேர் வாஸ் லைட், உண்டாக்கப்பட்டது. அப்போது தேவ ஆவியானவர் உலகம் தோன்றுகிற பொழுதே, உலக தோற்றத்திலேயே தேவ ஆவியானவர் அங்கே இருந்தார். பார்த்தீங்களா? ஸோ உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தான் அவர் இருந்தார். ஆல்ஃபா ஒமேகா, அனாதி, அவருடைய பிரவேசம் அனாதி, அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் அனாதி. omnipotent, omnipresent, omniscient. We cannot determine the date and time of his existence. அவர் தான் ஆரம்பம், அனாதி, அவர் தான் முடிவு, அவரால் என்று வேறு எதுவும் யாராலும் உண்டாக்கப்படவே இல்லை. ஸோ தேவ ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வரக்கூடிய அந்த காரியத்தை பாருங்கள். தேவ ஆவியானவர் ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தார், அவர் தான் தேவனாக இருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக சொல்கிற போது வெளிச்சம் உண்டாயிற்று. ஸோ ஆவியானவர் படைப்பில், கிரியேஷனில் இருந்திருக்கிறார். விசுவாசிங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவ ஆவியால் தலைப்பில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான சகோதரனை சகோதரி, வேத வார்த்தைகள் மேல் நாட்டம் உள்ளவர்களாய் மாறுங்கள். Love the word of God, read the word of God, meditate the word of God, pray the word of God, live the word of God. Everything will be okay for you. God's blessing will be abundantly upon you. You will be blessed like anything. That blessing has, no beginning, no end. It is eternal. நித்திய ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்களா?
அப்போது சத்தியத்தை சத்தியமாக கேளுங்க, அது மிக முக்கியம். ஆவியானவர், தேவ ஆவியானவை குறித்த ஒரு முதல் குறிப்பை நான் கொடுத்துருக்கிறேன். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.